வெல்கம் டு தமிழ் சினி. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பா ரஞ்சித் இயக்கிய சந்தோஷ் நாராயண் இசையமைச்ச கபாலி படத்தோட சாங்ஸோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஆல்பத்தோட ஃபஸ்ட் சாங் நெருப்புடா, பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சாங். இதை நம்ம டீசர்லேயே பார்த்துருப்போம். இதை அருண் ராஜா காமராஜ் என்பவர் எழுதி பாடியிருக்கார். இவர் ஏற்கனவே இளைய தளபதி விஜய் நடித்த தெரி படத்தில் டப் தெரி ஸ்டெப்புங்கிற மாஸ் தீம் சாங் பாடியிருக்கார். பட் இந்த பாடல் அதை விட மாசம் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் இடையில் ரஜினி வாய்ஸ் வந்து போகும். குறிப்பாக நான் வந்துட்டேன்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்திருக்கான்னு சொல்லி அப்படிங்கிற வரி பேசியிருப்பார். இந்த வரியை கேட்கும்போது ரஜினி ரசிகருக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்படுத்தும். அடுத்த சாங் உலகம் ஒருவன்கா. இந்த ஆல்பமில் எஸ்பிபி இன்ட்ரோ சாங் பாடல. இது பலருக்கு ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இன்ட்ரோ சாங் அருமையாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். 25 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க தமிழர்கள் அவரை பற்றி பாடுற பாட்டாக இது அமையுது. இது ஒரு துடிப்பான டான்ஸ் நம்பர். இந்த பாட்டில் ரஜினி நிறைய ஆக்ஷன் டான்ஸ்னு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் மாயநதி. இந்த பாட்டை நீங்கள் கேட்கும் போது ஒரு இளையராஜா பாட்டை கேட்குற ஃபீல் வரும். அப்படி ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் ரஜினி மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ராதிகா ஆப்தே கூட வர லவ் சாங்காக அமையுது இது. ஏன்னா இந்த பாடலில் அவ்வளோ அருமையான வரி ஒன்று வரும். தூய நேரையிலும் காதல் மலருதுன்னு அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க பிரதீப் ஆனந்து அண்ட் ஸ்வேதா முகன் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாட்டு வீர துறந்தரா. இந்த பாட்டு ஸ்லோ ஃபேஸில் ஆரம்பித்து அப்புறம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த பாட்டில் கானா பாலா, லாரன்ஸ் அப்புறம் பிரதீப் குமார் பாடியிருக்காங்க. கானா பாலான்னு சொன்னோன்னு கானா பாட்டுன்னு நினைக்காதீங்க. இந்த பாட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரேப் மிக்ஸ் பண்ணி செம்மையாக பாடியிருக்காங்க. அடுத்த பாட்டு வானம் பார்த்தேன். இந்த சாங்கை பிரதீப் குமார் பாடியிருக்காரு. சந்தோஷ் நாராயணும் பிரதீப் குமார் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு ஆகாயம் தீ பிடிச்சா, அவள் குழல் உதித்திடும், மோகத்திரை பூ அவிழும் தொழில், ஆகாசத்தை இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பாட்டு ரஜினி எல்லாரையும் இழந்து தனிமையில் இருக்கும்போது வர பாட்டாக இருக்கும். ஒரு சோல்ஃபுல்லான சாங். பேக்ரவுண்ட் லோவாக கொடுத்துட்டு வாய்ஸ் சோகமாக பாடியிருக்காங்க. பாடல்கள் மிகவும் அற்புதமாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த 5 பாடல்களும் 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நெருப்புடா, நெருப்பு. மாயநதி, நீர். உலகம் ஒருவனுக்கா, உலகம். வீர துறந்தரா அப்படின்னா மூச்சு காற்று. வானம் பார்த்தேன், வானம். இப்படிங்கிற 5 பஞ்சபூதங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஏஆர் ரஹ்மான் ஏற்கனவே ரிதம்ங்கிற படத்தில் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ இது ஒன்றும் புது கான்செப்ட் இல்லை. இந்த ஆல்பத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5 நான் கொடுப்பேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மேலும் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ்.